அண்ணா யாராவது வணக்கம் வந்தாங்களா? ஒருத்தர் வரலீங்கண்ணா. போன் ஏதாவது? சிவகுமார் பொள்ளாச்சியில இருந்து போன் பண்ணியிருந்தாங்க. சரி சரி, போய் லாரி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கண்ணா. பொன்ராஜ், ஆ நேற்று வசூல் பண்ண பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆ ஆ, இது லட்சுமி ட்ரேட்ஸில் செட்டில் பண்ணிட்டாங்க. ஐஎஸ் அமித் சன்ஸ் கடையில் அட்வான்ஸ் போக மீதி பணம். மீதி கணக்கெல்லாம் புக்கில் இருக்கு. சரி, நீங்க கிளம்பலாம். மணிக்கம் இனிமே இங்க உங்களுக்கு வேலை இல்ல, கிளம்பலான்னு. மணிக்கம் என்னதுக்காக அனுப்புகிறோம் மணிக்கம்? நான் என்னென்ன பண்ணேன்னு யோசிச்சு பாரு. அழிஞ்சு போன உனக்கு ஆதரவு கொடுத்து ஒரு வேலையும் கொடுத்து மத்தவங்க எல்லாம் உன்னை மனுஷன் நான் மதிக்கிற அளவுக்கு பண்ண. ஆனா நீ பதிலுக்கு என்ன பண்ண? என் குடும்பத்திலே குழப்பம் உண்டாக்கி என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். மாணிக்கம், நான் எந்த தப்பும் செய்யல மாணிக்கம். மனசறிஞ்சு எந்த துரோகம் பண்ணல மாணிக்கம். நாரதர் மாதிரி இல்லாதியம் பொல்லாதியம் சொல்லி என் வீட்டுல கலகத்தை உண்டாக்கி என் நிம்மதியை கெடுத்துட்டேன். நான் எந்த தப்பும் செய்யல மாணிக்கம். நான் சொல்றது கேளு மாணிக்கம். நீ எங்க போனாலும் உருப்பட மாட்டேன். முதல்ல எங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேலே நீ இங்கே நின்று இருந்தா கழுத்தை பிடிச்ச வெளில தள்ளிடுவேன். வெளில போ. ஹலோ, நான் மாணிக்கம் பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் தாங்க பாவப்பட்ட சிதம்பரம் பேசுறேன். மாமா, அப்படி கூப்பிடாதீங்க. நீங்க பேசுறது கேட்டாலே காதல் நாராசம் பாயிர மாதிரி இருக்குது. எங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? கிளிய மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து புருஷன்கிட்ட எப்படியெல்லாம் நடத்துக்கணும் கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி இந்த பாடம் சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு இப்படியா துரோகம் பண்ணுவீங்க? நீங்க பண்ண சாதாரண துரோகம் இல்லையா? நீங்க சாட்சிய வச்சு தாலி கட்டினீங்களே, அந்த அக்னிக்கு பண்ண துரோகம். அந்த அக்னியை உங்களை சுட்டு எரிச்சது. மாமா என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடிக்காதீங்க ஐயா, நடிக்காதீங்க. நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு மனைவிக்கே புருஷனா வாழ்ந்து அவ செத்த பரம்பு இத்தனை வருஷம் சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? எப்படியா என் பொண்ணுக்கு போய் ஐயா அவ கண்ண ஒரு நிமிஷம் உத்து பாக்குற எவனுக்குமே தப்பு பண்ண தோணாதே. நீ எப்படியா கொஞ்சம் கூட ரோசம் இல்லாம இன்னொரு பின்னால அரைஞ்சுக்கிட்டு இருக்கிற? உன் உடம்புல ஓடுறது ரத்தமா சாக்கடையா? மாமா, நீங்களே மேலும் மேலும் பேசிட்டு இருப்பீங்களா இல்ல நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்பீங்களா? வேணாம் ஐயா, நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ மாமா, வாய் கூசாம போய் பேசுவீங்க. உங்களுக்கு தான் அது கை வந்த கலையாச்சு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பாருங்க ஐயா, உங்களோட ஈழச்செயல் என்ன எந்த அளவுக்கு கீழே தள்ளிடுச்சு தெரியுமா? உங்களை வசியம் பண்றதுக்கு ஒரு மாந்திரியன் கிட்ட விபூதி கை நீட்டி வாங்குற அளவுக்கு நான் கீழே இறங்கி போயிட்டேயா. நான் கும்பிடுற தெய்வத்தோட விபூதியை தவிர வேற எதையுமே பூசி எறியாத நானு அந்த அளவுக்கு கேவலமா இறங்கி போயிட்டேயா. அப்புறம் எம்எல்ஏ ஒரு வெறுப்பு வரவேதான் அந்த விபூதி தூக்கி எறிச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. மாமா, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த மாதிரியா ஒரு தடவை தப்பு பண்றவன் பலகீனமானவன். செஞ்ச தப்பையே திட்டமிட்டு திரும்ப திரும்ப செஞ்சு கூட இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறவன் கடைசி எடுத்த அயோக்கியம். என்ன தைரியம் இருந்தா என் மக வாழ்க்கையை கூறு போட்டவன வீடு வரைக்கும் வரவழைப்பீங்க? உங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பா? இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மேல ஒரு ஆண்டவன் இருக்கிறான். அவனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் உங்களை சுட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன ஏமாத்திரலாம், ஆனா நான் கும்பிடுற விநாயகன் உங்களால் ஏமாத்த முடியாது. ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் கோபி, உட்காருங்க. ஃபோன்ல சொன்னேன் இல்லையா, அந்த பையன் இவன் தான். அப்படியா? என்ன படிக்கிற தம்பி? 7th ஸ்டாண்டர்ட். நீ ரொம்ப பிரில்லியன்ட்னு சொன்னாங்களே. இல்ல. இல்லையா? யார் சொன்னா? தெரியும், அவ்வளவுதான். முன்னாடிலாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். ஆளும் சுறுசுறுப்பா இருப்பான். இப்பதான் ஆளும் டல் ஆயிட்டா, மார்க்கும் கம்மியா வாங்குறான். இட்ஸ் ஓகே. ஏன் தம்பி, நீ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்றியே, எப்படி? நான் தான் மார்க் குறைச்சலா வாங்குறேன்ல. முன்னாடிலாம் நீ நிறைய மார்க் வாங்கியிருக்கியாம, அப்படின்னா நீ பிரில்லியன்ட் தானே? நீ பிரில்லியன்ட் இல்லைன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? யார் சொன்னா? அப்பாவும் அம்மாவும் தான். என்ன சொன்னாங்க? பக்கத்து வீட்டு ரமேஷ் நிறைய மார்க் வாங்கினா, நான் முட்டாள், அதனாலதான் மார்க் குறைச்சலா வாங்கினேன்னு சொன்னாங்க. அதனால உன்னை நீ முட்டாள் நினைச்சுக்கிட்டியா?
ஆமா, அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க நான் ஒரு முட்டாள் தானு. இதோ பார் தம்பி, உங்க அப்பா அம்மா சொன்னது சுத்த பொய். நான் டாக்டர், எனக்கு தெரியாதா? ரியலி யூ ஆர் பிரில்லியன்ட். நிஜமாவா? ஆமாம் தம்பி, எனக்கு முகத்தை பார்த்த உடனே தெரியும் யார் யார் பிரில்லியன்ட்னு. உங்க அப்பா அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே, உங்க ஃபேமிலியில நீ தான் ரொம்ப பிரில்லியன்டாமே. அப்படியா? வெரி குட். இந்த புக்கை படிச்சு பாரு. இதுல நிறைய பசில்ஸ் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல ஒரு பிரச்சனை நீ கிளியர் பண்ணா கூட உனக்கு தான் பிரில்லியன்ட்னு பேர் கிடைக்கும். ஓகே மிஸ்டர் கோபி, கவுன்சிலிங் பண்ண வேண்டியது பையனுக்கு இல்ல, அவங்க பேரண்ட்ஸுக்கு தான். பொதுவா மக்கு முட்டாள்னு பசங்களை திட்டவே கூடாது. அப்படி யார் திட்டுறாங்களோ அவங்க தான் சரியான முட்டாள். சந்தேகமே இல்லை, அவங்க அதான். கோபி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க பேரண்ட்ஸை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. நான் கவுன்சிலிங் பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஹரி, இந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நிதானமா போட்டு பாடு. இதுல 10 பர்சன்ட் நீ கிளியர் பண்ணா கூட இந்த அங்கிள் உனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் கிஃப்டா தரேன். ஓகே? ஓகே அங்கிள். அவன் முகத்திலே சந்தோஷத்தை இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் சரியா போயிடும். கிளம்புறேன் டாக்டர். ஓகே ஹரி, கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு, அங்கிள் இப்போ வந்துடுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஒய் நாட், பேசுங்க. நம்ம ஹரிக்கு நீங்கள் பேசி சரி பண்ண மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் பிரச்சனை வேற எதுவாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். அவங்க பிரச்சனையை என்கிட்ட ஓப்பனா சொன்னா பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. என்ன? எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடுவில் பெரிய இடைவெளி இருக்கு. எதுவும் சண்டையா? சண்டை இல்லை, அவ என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா பிசிக்கல் அட்டாச்மெண்ட் 2 பேருக்கும் இல்லை. இஸ் இட்? கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்படியே தான் இருக்கும். அவகிட்ட ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க அவங்கள என்கிட்ட கூட்டுவாங்க. கூட்டு அவளை கூப்பிட்டா எதுக்காக டாக்டரை பார்க்கணும், ஏன் டாக்டரை பார்க்கணும்னு கேட்பா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது டாக்டர். பரவாயில்ல, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்கள இங்க கூட்டுவாங்க. பொய் சொல்லியா? அதுல ஒன்றும் தப்பு இல்லை. மிஸ்டர் கோபி, நீங்க முதல்ல அவங்கள கூட்டு வந்து இங்க உட்கார வைங்க. நான் பேசினா எல்லாம் சரியா போயிடும். ஏன் கோபி தயங்குறீங்க? சில குழந்தைங்க மருந்து ஒழுங்கா சாப்பிடாட்டி நம்ம ஏதாவது பொய் சொல்லி அதை ஊட்டி விடுறது இல்லையா? அப்படிதான் இதுவும். நீங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே, கூட்டு வரேன். குடிகாரனா இருந்திருக்கேன், பித்தலாட்டக்காரனா இருந்திருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் என்னை யாரும் வேலையை விட்டு போன்னு சொன்னதில்லை, நானே தான் வந்திருக்கேன். ஆனா இப்போ ஒழுங்கா திருந்தி ஒரு இடத்துல வேலை பார்க்கலான்னு பார்த்தா மாணிக்கம் அதுக்குள்ள வேலையை விட்டு அமிச்சிட்டாப்ல. வருத்தப்படாதீங்கண்ணே. அவர் என்ன சொன்னாரு? ஏதோ அந்த பொண்ணை பத்தியும் அவரை பத்தியும் நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா சொன்ன நினைச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ என்ன திட்டி விட்ட. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிருப்பனா இல்ல வெளில யாருக்கிட்டாவது மூச்சு விட்டுருப்பனா? என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க. சாச்சா, என்னம்மா பேசுற நீ? இந்த வேலை, இப்ப வீட்டுல கிடைக்கிற மரியாதை எல்லாமே ஒன்னால வந்ததுதாம்மா. ஒன்னு சொல்லட்டுமா? இப்போ ஒரு காரணத்தை சொல்லி மாணிக்கனை வெளியே அமிச்சிட்டாப்ல. உண்மையிலே இந்த விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருந்து வச்சுக்கேன், உன்கிட்ட வந்து சொல்லிருப்பேன். உனக்கு ஒரு துரோகம் நடக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியுமாமா? எனக்கு வேலை போனது கூட வருத்தமே இல்லம்மா. அந்த பொம்பளைய நடு ரோட்ல வச்சு 4 சாத்து சாத்திட்டு உன்கிட்ட வந்து இனிமே மாணிக்கத்துக்கிட்ட ஜாகிரதையா இருமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேலை போயிருந்து வச்சுக்கோயேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒண்ணுமே பண்ணதப்ப வேலை போச்சு பாரு, அதை நினைச்சதமா வருத்தமா இருக்கு. நான் ஏற்பாடு செஞ்ச வேலை அது போயிடுச்சு. இப்ப தடுக்கிற நிலைமையில கூட நான் இல்ல. பரவாயில்லம்மா. இல்லண்ணே, இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் செல்வம் காதுக்கு கொண்டு போறதா நல்லது. ஐயோ, இது போய் அம்மா செல்வத்திட்டு சொல்லிட்டு மாணிக்க அதை வேற தப்பா நினைச்சுக்க போறாமா? இல்லண்ணே, நான் எல்லாத்தையும் செல்வத்துக்கிட்ட சொல்லத்தான் போறேன். மா, எத்தனையோ வீட்டில் நான் பேப்பர் எடுத்திருக்கேம்மா. உங்களை மாதிரி ஒரு மகராசியை பார்த்ததே இல்லைம்மா. குடிக்க தண்ணி கேட்டால் காப்பியே தரேன்றீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுமா?
யோ நவரியா இன்னைக்கு நிலப்பா, எப்ப இந்த பக்கம் வந்தாலும் காஃபி குடிச்சிட்டு போ என்ன? அம்மா என்ன பழக்கம் இது? ரோட்ல போற வரவனுக்கெல்லாம் காஃபி கொடுத்துக்கிட்டு. அட போடா, பெரிய இவனாட்டம் பேச வந்துட்டான். இத பார், உனக்கு ஏதாவது வேலை இருந்தா அத போய் பாரு. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் அங்க வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம், புரியுதா? இல்ல ம் அது வந்து என்ன நீ இப்படிதான் இருக்கணும். நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? இந்த பேப்பர் போற வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாம இப்படி அமைதியா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்க பாரு. வெரி குட். இந்த வேலையில நீ செய்யக்கூடாது. இந்த வேலையில அம்மா செய்யறது தான் கரெக்ட். நீங்க இவ்வளவு தூரம் நீளமா பேசி எனக்கு ஒண்ணும் புரிய வைக்க வேண்டாம். உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. லீலா, என்ன? வெளியில எங்கேயாவது போலாம், கிளம்பு. வேணாங்க. ஏன் லீலா? வெளியில போகும்போது எவனாவது என்ன திரும்பி பாப்பான், இல்ல நான் பாக்குற இடத்துல எவனாவது குறுக்க வருவான். அத பாக்கும்போது உங்க அடி வயிறு பத்திக்கிட்டு எரியும். எதுக்குங்க அனாவசியமா? இதனால எல்லாரோட நிம்மதி தான் கெடும். லீலா வேணாங்க. 4 செவத்துக்குள்ள உட்காந்து புக்க படிக்கிறது எவ்வளவோ பெட்டர். பாருங்களேன், இந்த புக்ல கூட எந்த ஆம்பளை படமும் இல்ல. வேணா பாத்துக்கோங்க. ம். லீலா இது உங்களுக்கே நியாயமா படுதா செல்வம்? என்ன காரணத்துக்காக பொன்ராஜ் அண்ணனை வேலையை விட்டு நிறுத்தணும்? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஏதாவது கேட்கறதானே அதை செஞ்சு அண்ணன்கிட்டே கேளுங்க. அவர்கிட்ட கேக்குறத விடுங்க. நான் கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்லி மழுப்பிடுவாரு. உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றாரு உங்க அண்ணன்? எதுக்காக பொன்ராஜ் அண்ணனை வேலையை விட்டு அனுப்புனாரா? கேட்டா நீ கேட்டதுக்கு தான் எரிச்சல் ஆயிட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், அனுப்பிட்டேன். இதுக்கு மேல நான் எதுவும் காரணம் கேட்காத. காரணம் இல்லாம நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு என்கிட்ட கத்துறாரு. அப்புறம் நான் என்ன பேசுறது? எப்படி செல்வம், திடுதிப்புன்னு ஒரு ஆளை எப்படி வேலையை விட்டு துரத்த முடியும்? அவர் பாவம், இப்பதான் ஒரு மனுஷனா திருந்தி வேலையில சேர்ந்திருக்காரு. இப்படி திடுதிப்புன்னு வேலையை விட்டு நிறுத்தினா அவர் வாழ்க்கை பாதிக்காதா? மறுபடியும் அவர் பழையபடி குடிக்காரனா மாறிட்டாருன்னா அந்த பாவம் நம்மள தானே வந்து சேரும். இதெல்லாம் நீங்க கேட்கணும் செல்வம். ஏண்டி, இது என்னடி வேலை? அவனுக்கு எதிரா இவனை தூண்டி விட பாக்குற? அப்படி இல்ல அத்தை. என்னடி இல்ல அத்த? அந்த பொன்ராசு பைய ஒரு குடிகார திருட்டு பைய. அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு வக்காலத்து வாங்குற? என் புள்ள மாணிக்கோ எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தாண்டி பண்ணுவான். இத பார், நீ வீட்டோட இருந்துக்க. தலை விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அத்தை, நான் அனாவசியமா தலையிடல. ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் நமக்கு எதுக்கு? என்னடி பேசுற? யார் வாழ்க்கை யார் கெடுத்தது? என் புள்ள அந்த குடிகார பொன்ராச வேலை விட்டு நிறுத்தினது அவ வாழ்க்கையை கெடுத்ததா அர்த்தமா? அத்தை, 1000 சிரமப்பட்டு திருந்தி வந்த ஒரு ஆளை வேலை இல்லாம ஆக்குனா அது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு ஆளு வெட்டியா வேலை இல்லாம வீட்டோட இருந்தா அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் அதிகமா வரும். ஊரே அவனை மதிக்காது. ஊர் எதுக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அவனை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் பழையபடி அவன் தப்பான ஆளா மாறிடுவான். கையால ஆகாதவன்னு ஊரே அவனை தப்பா பேசுவத. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நான் என்ன சொல்றீங்க? அனாவசியமா தேவையில்லாம என்னைய ஜாட பேசுறீங்க. உங்களை யார் சொன்னா? வேலை இல்லாதவன் அது நீளமா அளந்தீங்களே, என்ன பத்தி தானே பேசுனீங்க. இது கூட தெரியாத முட்டாளானா? இதோ பாருங்க, ஒருத்தர் ஃபேஸ்ல வர ரியாக்ஷன் வச்சு கூட அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, சத்தியமா உங்களை மனசுல நினைச்சு நான் தப்பா எதுவும் பேசல. அப்படி பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் எதுக்கு உங்களை குத்தி காமிக்கணும்? நீங்க என்னத்தான் குத்தி காமிக்கிறீங்க? இத பாருங்க, நீங்க படிச்சவரு, விவரமானவரு. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா இத நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓ, எப்படி பேச நினைக்கிறீங்க? முட்டாள்தனமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல உளறேன்றீங்களா? இது பாருங்க, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்கிட்டு பேசுங்க. நான் ஒன்னும் செவுட்டு பய கிடையாதுங்க. எல்லாம் தெளிவா கேட்டுட்டு தான் பேசுறேன். என்ன நிர்மலா அதெல்லாம்? நான் வேலை இல்லாம இருக்கிறத பத்தி அடுத்து டிவி பேப்பர் எல்லாம் நியூஸ் கொடுக்கறதா ஏதாவது பிளான் இருக்கா? இருந்தா சொல்லிடுங்க. சந்தோஷ், அனாவசியமா கோவப்படாதீங்க.
அண்ணி உங்களை பத்தி எதுவுமே தப்பா பேசல. நீ சொல்லுவப்பா, என்ன பார்த்து ரோட்ல போற ஒரு நாய் குலைச்சா கூட அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி 4 பிஸ்கட் வாங்கி போற கேரக்டர் நீ. உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பியா? சந்தோஷ், வேணாம், ஓவரா பேசுறீங்க. யோ, யாரையா ஓவரா பேசுறா? ஏதோ வில்லேஜ்ல இருந்து வந்து இந்த பொம்பளை மாணிக்கத்தை கட்டிக்கிட்டா என்ன கிரிட்டிசைஸ் பண்றதா? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அண்ணிய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுறீங்கன்னா நல்லா இருக்காது சந்தோஷ். யோ, என்னையா பண்ணுவ? கிழிச்சிருவியா? தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன். ஏண்டா என்னடா இது? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏண்டி இவனை தூண்டி விட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா? அத்தை, என்னத்த சொல்றீங்க? நிறுத்துடி. மாப்பிள்ளையோட மனசை நோகடிக்கிற மாதிரி பேசினதுக்கு மாப்பிள்ளை கிட்ட மரியாதையை மன்னிப்பு கேளுடி. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஏதோ தப்பு தவறமா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்கி அந்நிய மரியாதை எல்லாம் பேசுறாரு. நியாயமா பார்த்தா அவர் தான் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன முட்டாள்தனமா பேசுற? ஏன் புருஷன் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு? ஏண்டா நீ சோத்த தானே திங்கிற? என்னமோ அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு தங்கச்சி புருஷனே அசிங்கப்படுத்தி பேசுறே மனுஷனாடா நீ? இத பாருடா, இந்த சரம் இவ்வளவு தூரம் ஆடுறதுக்கு நீ கொடுக்கற இடம் தான்டா காரணம். கரெக்டா சொன்னீங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள இன்சல்ட் பண்றாங்க. என்ன பிரச்சனை? சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. டேய் செல்வம், நீ தாண்டா வீட்டுக்குள்ள வினையே இழுத்துட்டு வர. மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்தி உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? புரியாம வளராதமா? நான் ஒண்ணு வளரலடா, நீதான் லூஸ் மாதிரி வளர்ற. சரதா வாயை மூடுமா. என்னடா சொன்ன? பெத்தவளைய பார்த்து வாய மூடுன்னு சொல்றியா? நீ இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தாண்டா. நீ இங்க இருந்து போனாதான் நிம்மதி. அப்பதான் இவ்வளவு அடங்குவா. வெளியில போடா. நான் ஏமா வெளியே போனோம்? அண்ணே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பேச்சு பேசுறாங்க? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. முதல்ல எங்க போடா நீ.